அடைக்கலம் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. அடைக்கலம் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவா என் அரசே, எனக்கும் இடம் தஞ்சம் கிடைத்தது, தஞ்சம் கிடைத்துள்ளது. மான்களோடு ஆர்வமாய் நாடுதல் போ, இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுவே. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைத்தது, ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைத்தது. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைத்தது, ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைத்தது. ஆனால் இறைவா என் உயிரே, வாழ்வெங்கு கிடைக்கும், வாழ்வு இங்கு கிடைக்கும். மான்களோடு ஆர்வமாய் நாடுதல் போ, இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. இறைவனின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அடியார்களே, இறைவனுக்கு பன்னிசைப்பீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பாதுகாவலருடைய விழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாதுகாவலர் வழி செயல்பட்ட இறை இரக்கம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஞானப்பிரகாசியார் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி இறை இரக்கத்தை செயல்படுத்தினார், அந்த இறை இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கடைபிடிக்க முடியும் என்று சிந்திப்பதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
இந்த பாதுகாவலருடைய விழாவில் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருப்பது 3 நிலைகளில் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். முதல் நிலையில் நம்முடைய புனிதர் பிறந்தது ஒரு அரச குடும்பத்தில் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த உண்மை. இவர் தன்னுடைய கொள்கையிலே தெளிவாக இருந்தார். தான் எடுத்த முடிவை செயல்படுத்துவதிலே மிகவும் ஆணித்தரமாக இருந்து செயல்பட்டார் என்பதை பார்க்க முடிகின்றது. தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். ஒரு மறைப்பணியாளராக, குருவாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய குடும்பத்திலே வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் பெரும் எதிர்ப்பு கிளம்புகிறது. ஒரு அரச குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய நீ எப்படி ஒரு குருவாக இந்த சமூகத்திலே வாழ முடியும்? கூடாது என்று எல்லோருமே எதிர்க்கின்றார்கள். ஆனால் அவருடைய ஒரு தீர்க்கமான முடிவு என்பது அவருடைய செயல்களிலே வெளிப்பட்டதை பார்க்க முடிகின்றது. தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நிலைப்பாட்டிலே தான் எடுத்திருக்கக்கூடிய முடிவிலே உறுதியாக இருக்கின்றானோ அவன் கண்டிப்பாக வெற்றி பெறுவான் என்பதுதான் நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இந்த பாடத்திற்கும் அவருடைய இரக்கம் நிறைந்த செயல்பாட்டிற்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. இந்த புனிதர் இவ்வளவு தீர்க்கமாக ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற ஒரு நிலையில இருந்து அந்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் செயல்பட்டதால் ஒரு குருவாக பின்னாளில் மாறுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக குருமடத்திலே சேர முடிந்தது. தன்னுடைய கொள்கையிலே நிலைத்திருந்தார், பிடிப்புள்ளவராக இருந்தார். அதிலிருந்து எவ்வளவு அழுத்தங்கள் வெளியிலிருந்து வந்த பிறகும் கூட அவர் அந்த அழுத்தங்களுக்கு எல்லாம் இரையாகி விடாமல் தன்னுடைய கொள்கையிலே மிகவும் தெளிவாக இருந்தார். டென்சிங் என்ற ஒரு மனிதரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஃபாதர் டென்சிங் இல்லை, இதற்கு முன்பாக வாழ்ந்த ஒரு டென்சிங் நம்முடைய பகுதியை சார்ந்தவரும் அல்ல. இமயமலையை கடப்பதற்கு, அந்த மலை உச்சியிலே செல்வதற்காக, எவரெஸ்ட் சிகரத்திலே அடைவதற்காக பலமுறை முயற்சி செய்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பலமுறை முயற்சி செய்து கடைசியாக 8வது தடவை தான் அவர் அந்த சிகரத்தை அடைய முடிந்தது. மட்டுமல்ல, அவர் அதற்கு முன்பாக செய்து கொண்டிருந்த ஒரு தொழில், இந்த சிகரத்தை அடைவதற்கு செல்லக்கூடிய மனிதர்களினுடைய சுமைகளை தூக்கி செல்லக்கூடிய பணியை செய்தார். அந்த பணியை செய்து அவருக்கும் அந்த ஒரு தாகம் ஏற்படுகிறது, நானும் இதே போன்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். முயற்சி செய்கிறார். இறுதியாக ஒரு நாள் அந்த வெற்றிக்கனியை தட்டி பறிக்கவும் செய்கின்றார். பிடிப்போடு இருந்தார், தெளிவோடு இருந்தார். கண்டிப்பாக இந்த இலக்கை நான் அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு நிலையில இருந்து செயல்பட்டார். அந்த இலக்கை அடையவும் செய்தார். நம்முடைய புனிதரும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக மிகவும் பிடிப்போடு செயல்பட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. எனவேதான் தன்னுடைய குடும்பத்தாருடைய வற்புறுத்தலுக்கு எதிர்மாறாக குருமடத்திலே சென்று சேருகிறார். இயேசு சபையிலே சென்று சேருகின்றார். இந்த இயேசு சபையிலே சேர்ந்து பயின்று கொண்டிருந்த அந்த வேளையிலே தான் அவருடைய 2வது நிலைக்கு நாம் கடந்து செல்லுகிறோம். இரக்கம் நிறைந்த செயல்பாடு. இந்த இரக்கம் நிறைந்த செயல்பாட்டிற்கு அடித்தளமாக இருந்தது என்ன? முதல் நிலை, அவர் எடுத்த முடிவு தீர்க்கமான முடிவு, அதில் நிலைத்திருந்தது என்பது. அந்த தீர்க்கமாக நிலைத்திருந்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் குருமடத்திலே பயின்று கொண்டிருந்த பொழுது கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்றார். இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்ய யார் முன் வருவார் என்று கேட்ட வேளையில், இதோ நான் இருக்கிறேன் என்று முன்வந்து அந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்காக செல்லுகிறார். பணியாற்றக்கூடிய அதே வேளையில் தானும் அதே நோயால் பாதிக்கப்படுகிறார். பீட்டர் தமியான் என்று சொல்லக்கூடிய ஒரு அருள் தந்தை கூட இப்படித்தான் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மலாக்கி தீவிற்கு நான் அங்கு சென்று பணி செய்ய போகிறேன் என்று முன்வந்து சென்று
இறுதியாக அதே தொழுநோய் அவரையும் பாதித்தது, இறந்து விடுகிறார். அதே பாணியிலே நம்முடைய புனிதரும் நானும் இந்த மக்களுக்கு, கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வருகிறேன் என்று சொல்லி உதவி செய்கின்றார். இறுதியில் அதே நோயால் பாதிக்கப்பட்டவராக, விளைவாக, காரணமாக தானும் தன்னுடைய உயிரை இறைவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றார். சமூக பணி, இரக்கம் நிறைந்த பணி, இரக்கம் நிறைந்த செயல்பாட்டை நம் புனிதர் நம் முன்னால் வைத்து சென்றிருக்கின்றார். புனிதர்களை எல்லாம் கத்தோலிக்க திருச்சபையானது போற்றி பெருமைப்படுத்துகின்றது, அவர்களை வணங்குகின்றது, அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று திருச்சபை அழைக்கின்றது. எதற்கு என்றால், புனிதர்களைப் போல நாமும் நடைபயின்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த வரிசையிலே நம்முடைய புனிதரும் கூட இந்த சமூக ஈடுபாட்டை கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். இரக்கம் நிறைந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த அடிப்படையிலே தான் இந்த புனிதர் இன்றைக்கு நமக்கு அழகான ஒரு அழைப்பை தருகிறார். இரக்கம் நிறைந்த செயல்பாட்டை நீங்களும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று. மூன்றாவது நிலையிலே நம்முடைய வாழ்விற்கு வருவோம். நம்முடைய வாழ்விற்கு வரக்கூடிய வேளையில் நம்முடைய இரக்கம் நிறைந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஏலம் பிடிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு மாருதி 800 கார் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. 800 கார் புதிதாக வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3.5-4 லட்சம் உள்ளதான் இருக்கும், வாங்கி விடலாம். கார் இதில் நிற்குது, மக்கள் எல்லாரும் அங்கு கூட்டமாக கூடியிருக்கின்றார்கள். அதில் வந்தவர்கள் அனைவருமே ஆண்கள். ஆண்கள் மட்டும்தான் அந்த ஏலத்திற்கு வந்திருந்தார்கள், அந்த மாருதி காரை பெறுவதற்காக. புதிதாக ஒரு மனிதரும் அங்கு வந்திருக்கின்றார், அந்த ஏலத்திலே பங்கெடுப்பதற்காக. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்பதற்காக ஏலம் கூடுகிறது. 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் பழைய மாருதி 800 கார். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், ஆட்கள் கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க, மேலே போயிட்டே இருக்குது. இது எப்படி, இது என்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே ஏற்கனவே 50 லட்சத்தை போய் தொட்டாச்சு. ஒரு ஜுஜுப்பி மாருதி 800க்காக 50 லட்சமா? இவர் வாயை பிளந்துக்கிட்டே அந்த மனிதரிடத்தில் இந்த ரிப்ளையும் அந்த பதிலையும் பெற்றுக்கொள்கிறார். இந்த கார் இதற்கு முன்னால வாங்கினவர்கிட்ட 24 தடவை ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. இந்த 24 தடவையும் செத்தது மனைவி, கணவன் அல்ல. அதனால 50 லட்சம்னு வந்திருக்குன்னு கேட்டார். 1 கோடி முடிச்சார். கார் அவருக்கு கொண்டு போனார். 1 கோடிக்கு அந்த மாருதி 800 வாங்கிட்டு போறாருன்னு சொன்னா, அவருடைய அந்த செயலை, அவருடைய மனநிலையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. நாம பொதுவாக மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை விட, இரக்கம் நிறைந்த செயல்களை செய்வதை விட, எப்படியாவது அவருக்கு ஒரு தீமையை செய்து விடுவது நமக்கு நலமானதாக படுகிறது. பல வேளைகளில் இரக்கத்திற்கு எதிர்ப்பதமான அந்த தீமையை செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷப்படுகிறது. இந்த மாருதி 800 வாங்கி சென்ற அந்த மனிதனை போல இன்றைக்கு நாமும் பல வேளைகளில் செயல்படத்தான் செய்கிறோம். இரக்க செயல்பாடு என்பது இருக்கிறது, இல்லாமலும் இருக்கிறது. அந்த இல்லாமல் இருக்கக்கூடியதை இருக்கிற ஒரு மனநிலையாக மாற்ற வேண்டும் என்றுதான் நம்முடைய புனிதர் நம்மை அழைக்கின்றார். இன்னொரு செயல்பாடு நமக்கும் பல வேளைகளில் இருக்கிறது. மற்றவர் அதை பெற்றுவிடக்கூடாது, மற்றவருக்கு இன்னொருவர், 3ஆம் நபர் கூட உதவி செய்துவிடக் கூடாது என்பதில் குறியாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நான் நன்றாக வாழ வேண்டும், அந்த இரக்கம் நிறைந்த மனநிலை அல்லது செயல்கள் நிறைந்த வாழ்வு அல்லது பிறரை பற்றிய பார்வை என்பது நமக்கு பல வேளைகளில் இல்லாமலேயே போய்விடுகிறது. அரசன் ஒருவன் இருந்தான். அந்த அரசனிடத்திலே திடீரென்று ஒரு மனிதன், அவனுடைய குடியானவர்களுள் ஒருவர் ஒரு மீனை கொண்டு வந்து, ஐயா மன்னா, மன்னர் மன்னா, இந்த மீன் மிக அதிசயமான ஒரு மீன், அற்புதமான ஒரு மீன், இந்த மீனை தங்களுக்கு தருவதற்காக வந்தேன். நீங்கள் மன்னர் அல்லவா, பெரியவர் அல்லவா, இந்த நாட்டையே ஆண்டு கொண்டு இருக்கின்றீர் அல்லவா, நீர்தான்
இந்த மீனை உண்பதற்கு தகுதியானவர் என்று கண்டுணர்ந்து அந்த மீனை தருவதற்காக இதோ கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்று தலைகுனிந்து தாழ்பணிந்து தன்னுடைய அரசனுக்கு அதை அர்ப்பணித்தான். மன்னன் நெகிழ்ந்து போனான். என்னே ஒரு பாசம், என்னே ஒரு அக்கறை, இந்த அரிய வகை மீன், அற்புதமான மீன், அதை தான் சாப்பிடாமல் எனக்கு தந்திருக்கிறானே என்று சொல்லி மன்னன் நெகிழ்ந்து போனான். உடனே 50 பொற்காசுகளை எடுத்து அந்த மனிதனிடத்திலே கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் அரசி. ஒரு மீனை கொண்டு வந்ததற்காக 50 பொற்காசுகளா? மனதிற்குள்ளாக கோபம் கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. இந்த பொற்காசுகளை இவன் எடுத்து செல்லக்கூடாது, ஏதாவது சூழ்ச்சமம் செய்து இந்த பொற்காசை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் திட்டம் தீட்டுகிறார். மனதிற்குள்ளாக ஒரு பொறி தட்டுகிறது. மன்னனிடத்திலே சொல்லுகிறார், நான் ஒரு கேள்வியை கேட்பேன், அந்த கேள்விக்கு இந்த மனிதன் சரியான பதிலை சொன்னான் என்றால் இந்த 50 பொற்காசுகளையும் எடுத்து செல்லட்டும். சரி, மகாராணியினுடைய எண்ணம்படியே நடக்கட்டும். அரசன் சொல்லுகிறார், கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், இந்த மீன் ஆணா பெண்ணா சொல்லுங்கள். இது ஆணா பெண்ணா என்று எப்படி சொல்லுவது? ஆணாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டும். மன்னனிடத்திலே குசுகுசுக்கிறார் அரசி. ஆண் என்று சொன்னால் நீ பெண் மீனை கொண்டு வா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மீன் பெண் என்று சொன்னால் ஆண் மீனை கொண்டு வர வா, அதன் பிறகு இந்த பொற்காசுகளை தருகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று மன்னனிடத்திலே சொல்லுகிறார். சரி என்று ஒப்புக்கொள்ளுகின்றான். இவன் என்ன சொல்ல வேண்டும் என்று சற்று யோசித்து சொல்லுகிறான், இந்த மீன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எனவேதான் இது அரிய வகை மீன், ஒரு அற்புதமான மீன், அந்த மீனைத்தான் நான் அரசனுக்கு கொண்டு வந்தேன். அரசன் இன்னும் நெகிழ்ந்து போகிறான். ஆகா, இவன் அல்லவா என்னுடைய குடிமகன், 50 பொற்காசுகள் கூட இந்த அப்படி 50 பொற்காசுகளை கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வேளையில் ஏற்கனவே 50 இருக்கிறது, இன்னும் ஒரு 50 வருகிறது. அதில் ஒன்று கீழே உருண்டோடுகிறது. உருண்டோடி மந்திரிகளினுடைய காலடிகளிலே போய் விழுகிறது. இந்த மனிதன் அதையும் தேடி சென்று எடுத்து விடுகிறான். இந்த அரசிக்கு கோபம் இன்னும் தலைக்கு ஏறுகிறது. ஏற்கனவே 50, இப்ப அடுத்த 50, ஒண்ணுதானே போச்சு, அதை வேற யாராவது எடுத்துட்டு சந்தோஷமா போகலாமே என்று விட்டு வைக்கிறானா இந்த மனிதன்? பேராசை பிடித்தவன். இவனிடத்திலிருந்து கண்டிப்பாக இதை வாங்கிவிட வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறார், நீ இந்த ஒன்றையேனும் விட்டு விட்டு சென்றிருக்கலாமே, அந்த ஒன்றுக்காக இப்படி பிச்சைக்காரனை போல போகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று அவனை ஏளனமாக பேசுகிறார். உடனே அந்த மனிதன் பதில் சொல்லுகிறான், நான் இதை விட்டு விட்டு சென்றிருக்கலாம், யாராவது அதை மிதிக்கலாம், மிதித்தார்கள் என்றால் அதில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசனுடைய உருவம் மிதிக்கப்பட்டு விடும், அரசனை மிதித்து விடுவார்கள், அது அரசனுக்கு இழுக்கு, கண்டிப்பாக அது நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் அதையும் தேடி சென்று எடுத்தேன் என்று சொன்னுகிறார். அரசர் இன்னும் பல மடங்கு நெகிழ்ந்து போகிறார். எப்பா, நான் கீழே மிதிபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த என்னுடைய குடிமகன் இப்படி எடுத்து விட்டு சென்றாரே என்று இன்னும் ஒரு 50 பொற்காசுகள். இந்த அரசிக்கு இன்னும் கேள்வி கேட்டு சென்றால் கஜானா காலியாகிவிடும் என்று சொல்லி வாய் மூடிக்கொண்டாள். 150 பொற்காசுகளோடு அந்த மனிதன் திரும்பி சென்றான். அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் ஏதாவது ஒன்றை பெற்றுவிடக் கூடாது என்பதிலே தான் நம்முடைய மனம் பல வேளைகளில் சென்று கொண்டிருக்கிறதே தவிர, இரக்கம் நிறைந்த செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனங்கள் இன்றைக்கு மிக மிக சுருக்கமே. ஆனால் நம்முடைய புனிதர் சொல்லித் தரக்கூடிய வாழ்க்கை பாடம், இந்த இரக்கம் நிறைந்த செயல்களை என்னை போல நீங்களும் இந்த சமூகத்திலே செய்ய வேண்டும் என்று. சமீபத்திலே குருக்கள் இணைந்து சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு பங்கு அருள் தந்தை குறிப்பிட்டார். அந்த பங்கிலே நிறைய பணிகள் நடைபெறுவதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்றை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். என்னவென்றால், ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி படுக்கையாக கிடக்கிறார். 15 ஆண்டுகளாக படுக்கையாகவே இருக்கிறார். அவர் எழுந்து நடந்து செல்ல முடியாது. அப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் மற்றவர்களுடைய துணை வேண்டும், ஒரு கயிறு வேண்டும், கம்பு வேண்டும், நிறைய உதவிகளோடு தான் அவர் எழும்பி செல்ல வேண்டும்.
அப்போ இந்த மனிதனுக்கு ஏதாவது நாம் இரக்கம் நிறைந்த செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனைகளை முன்வைக்கக்கூடிய வேளையில் அதை செயல்படுத்துவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை என்பதை மிகவும் வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, இது அந்த பங்கில் மட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் அல்ல, நம்முடைய பங்கிலும் நடந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் நம்முடைய புனிதர் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை தேடி சென்று உதவி செய்ததை போல இன்றைக்கு நம்முடைய பங்கிலும் கூட எத்தனை மனிதர்கள் நம்முடைய இரக்க செயல்பாட்டை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் என்றைக்காவது எண்ணி பார்த்ததுண்டா? அதற்கு இடம் கொடுத்ததுண்டா? அப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றாவது நாம் எண்ணியது உண்டா? இல்லை, நமக்கு அந்த எண்ணம் பொதுவாக வருவது இல்லை. திருவிழாவென்றால் ஆடம்பரமாக நாம் புத்தாடைகளை உடுத்தி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விருந்தினர்களை எல்லாம் அழைத்து நல்ல ஒரு கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும் இல்லை என்று இல்லை. ஆனால் இதற்கு அருகாமையிலே, இதற்கு கூடவே நம்முடைய பங்கில் உள்ள நோயாளர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய புனிதர் அதைத்தானே சொல்லி தந்தார். நம்முடைய புனிதர் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்து சென்றிருக்கின்றார். ஒரு ஆறுதலான வார்த்தை, ஆறுதலான உடனிருப்பு, சில உதவிகள், இவைகளை எல்லாம் செய்வதல்லவா இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இரக்கம் நிறைந்த செயல்பாடு. நம்முடைய புனிதர் இளைஞர்களின் பாதுகாவலர் என்று திருச்சபை நமக்கு தந்திருக்கின்றது. கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாவலராக தந்திருக்கிறது. இன்னும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாவலராக தந்திருக்கிறது. இப்படி பல நோயாளர்களை இந்த புனிதர் மனதிலே நிறுத்தி வைத்திருக்கிறார். நாம் எத்தனை நோயாளர்களை மனதிலே நிறுத்தி வைத்திருக்கிறோம்? பல செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கவில்லை. நம்முடைய புனிதருடைய இரக்க செயல்பாட்டை இன்றைக்கு இந்த மண்ணிலே நாம் நனவாக்குவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம்? குறிப்பாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம்? முயற்சிகளை எடுப்போம். குழுவாக, தனிநபராக, பங்காக, அன்பியமாக இணைந்து இந்த பணிகளை செய்வோம். அதுதான் இறைமகன் இயேசுவினுடைய விருப்பமும் நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையும் கூட. இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து அவருடைய வழித்தோன்றல்களாக செயல்படுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பங்கில் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய இளைஞர்கள் உள்ள ஒரு பங்கு இந்த காரங்காடு பங்கு தளம். இந்த பங்கு தளத்தில் இந்த இளைஞர்கள் இந்த பணியை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியும். பெரியவர்களும் கூட இளம் இரத்தத்தோடு, இளம் சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் இணைந்து கூட நல்ல ஒரு பணியை நாம் ஆணித்தரமாக, மிகவும் அழுத்தமாக செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக நிறையவே இருக்கிறது. எனவே இந்த புனிதருடைய இரக்கம் நிறைந்த செயல்பாட்டை செயல்படுத்தக்கூடிய செயல் வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து தனியாக, குழுவாக இணைந்து செயல்படுவதற்கு நாம் அனைவரும் முன் வருவதற்கு இறைவன் உங்கள் அனைவருடைய மனங்களையும் வாழ்க்கையையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக.